ராதே கிருஷ்ணா. ஆண்டாள் திருவடிகளே சரணம் சரணம் சரணம். திருமங்கை, ஆனாலும் உனக்கு ரொம்ப தான் திமிர் ஜாஸ்திடி. ஏன் சொல்லு? நித்தியம் சரியான நேரத்துக்கு வந்துடுவாய். நேத்தி ஆண்டாள் வந்து எழுப்பணுன்றதுக்காகவே படுத்துட்டு இருந்தியோ? அதுக்கு பேர் திமிர் இல்லடி, உரிமை. ஆண்டாள் ஒவ்வொரு தோழியையும் எழுப்புறத பார்த்து அத்தனை சந்தோஷம். நானும் வாய் மூடி படுத்துட்டு இருக்கணும்னு தான் இருந்தேன். ஆனால் ஆண்டாள் கண்டுபிடிச்சுட்டா. அவளுக்கு தெரியாமல் என்ன இருக்கும்? கடைசியில் அவளோட வாக்குவாதமாகவே நேற்று திருப்பாவை அமைஞ்சாச்சு. ஆனால் என்ன அழகா பேசுகிறா பாத்தியா? ஆமாம், நீங்கள் ரெண்டு பேரும் பேசுகிறத பார்த்து நான் அசந்து போயிட்டேன். சாதாரணமாக நீ இப்படி வெடுக்கு வெடுக்குன்னு பேசுவாய், வார்த்தைகள்னால மாற்றி மாற்றி பேசுறதெல்லாம் உனக்கு சாதாரணமாக வரும். ஆனால் ஆண்டாளும் ஏட்டிக்கு போட்டின்ற மாதிரி உனக்கு சரியா இல்லை நின்று பேசினா. ஆனால் அழகாக இருந்தது. என்ன அதாவது, ரெண்டு பக்தர்கள் பேசிண்டா எப்படி இருக்குன்றதுக்கான ஒரு அழகான அனுபவம் அது. பக்தர்கள் நடுவில் போட்டி கிடையாது, உரிமை தான். அகம்பாவமோ தற்பெருமையோ கிடையாது, அக்கறை தான். எத்தனை அழகான வாக்கியங்கள். அதுவும் இந்த நானேதான் ஆயிடுகன்னு நீ சொன்னியே, அது அற்புதம். அதை நீ சொன்ன விதம், நானேதான் ஆயிடுக, நிஜமாவே அந்த வினயம் என் மனசில் எதிரொலிச்சுட்டே இருக்கு. இப்படி சொல்ல முடியும் அப்படின்னு மயங்கி போயிட்டேன் திருமங்கை. ஆண்டாளுடைய அக்கறையும் உரிமையும் உலகத்துக்கு தெரியணும்டி. அதனால தான் நேற்று முழிச்சிருந்தாலும் நான் படுத்துட்டே இருந்தேன். எனக்கு ஒரே ஒரு யோசனை தான் இருந்தது, எங்கேயாவது நீ முன்னாடி வந்து எழுப்பிடுவியோன்னு. ஆமாம் திருமங்கை, ஒருவேளை நான் முன்னாடி வந்து எழுப்பியிருந்தா வாயே திறந்திருக்க மாட்டேன். என்னடி அநியாயம் அது? ஆமாம், ஆண்டாள் வந்தாலே வாயை திறக்கக்கூடாதுன்னு தான் படுக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் ஆண்டாள் இடத்துல பேசாமல் இருக்க முடியலை. நீயா இருந்தால் உன்னை அழ விட்டுருப்பேன். ஆமாம், ஏற்கனவே தான் அழ விட்டாயே, வரவே இல்லை. என்ன ஆச்சோ ஏதாச்சோ, தப்பு பண்ணிட்டேனா, அவமரியாதை பண்ணிட்டேனா, அதிக பிரசங்கித்தனமாக நடந்துட்டேனா, உரிமை இருக்குன்னு சொல்லி முட்டாள்தனமாக நடந்துட்டேனான்னு ஒரு கவலை வந்தாச்சு. கொஞ்ச நேரம் நல்லா பரிதவிச்சியா? ஆஹா, எவ்வளோ சந்தோஷம் உனக்கு. சில சந்தர்ப்பங்களில் அந்த பரிதவிப்பில் தான் மனசு ஒருமுகப்படும். அதனால தானே கண்ணன் கோபிகைகளுக்கு சௌபாகிய மதம் வந்த பொழுது திடீர்னு காணாமல் போனான். அதுவரைக்கும் இங்கேயும் அங்கேயும் அலைஞ்சின்றிருந்த கோபிகைகளுடைய மனசு அப்படியே கண்ணனிடத்தில் லயப்பட்டதா இல்லையா? லயப்பட்டு ஒரு ஒழுங்கு வந்து அதன் பிறகு ராதாராணியை பார்த்து அவளோட சேர்ந்து ஸ்ரத்தையோட கோபிகா கீதம் பாடினா இழந்த கண்ணனை அடைந்தார்கள். அதனால வாழ்க்கையில் சில சந்தர்ப்பங்களில் பரிதவிப்பும் அவசியமாகிறது. ருக்மிணி பிராட்டியையே பரிதவிக்க விட்டான் அல்லவா கண்ணன். அவள் கடதாசி எழுதி பிராமணரிடத்துல கொடுத்து துவாரகைக்கு அனுப்பி, கண்ணன் வரவே இல்லையே. அவள் குலதெய்வ வழிபாட்டுக்காக தேவி கோவிலுக்கு போகும் பொழுதுதானே கண்ணன் வரான். போயிட்டு வெளில வரும்பொழுது தான், போகும்பொழுது கூட இல்லை. அதானே கிருஷ்ண லீலா. நல்ல லீலா, அழ வச்சுட்டாய். ஆனாலும் அது சந்தோஷமாக தான் இருந்தது. சரி வா போகலாம். ஆண்டாள்
எல்லாரும் காத்துட்டு இருப்பா. இன்னைக்கு எந்த தோழி தூங்குறான்னு தெரியலையே, அவளை வேற எழுப்பணும். கோபாலசுந்தரி, நீயா ஏன் கற்பனைக்கு போறாய்? யாராவது எழுந்துக்கலன்னா போய் எழுப்ப போறோம். இன்னைக்கு எல்லாரும் கூட எழுந்திருக்கலாம் இல்லையா? ஆமாம் திருமங்கை, நீ சொல்றது வாஸ்தவந்தான். நானா ஏன் கற்பனைக்கு போகணும்? இன்னைக்கு நேரம் போவோம். இன்னைக்கு என்ன சூழ்நிலையோ அந்த சூழ்நிலைக்கு தகுந்தா போல கண்ணன் வழிகாட்டுவான். அதை அனுபவிக்கணும். அதானே வாழ்க்கை. ஆமாம், அதான் வாழ்க்கை. வா போலாம். இதோ ஆண்டாள் வந்தாச்சே. திருமங்கை, நீ சொன்ன மாதிரி எல்லா தோழிகளும் வந்தாச்சு. ஒருத்தி கூட தூங்கல போல இருக்கு. அது நேத்தி ஆண்டாள் என்ன போட்ட போடல. எல்லா தோழிகளும் முன்னாடியே எழுந்துட்டார்கள். இந்த வீட்டில் பெரிய குழந்தை அடி வாங்கினா சின்ன குழந்தைகள்லாம் தானா சரியாகிறா போல. ராமானுஜனா, என்ன கோபாலசுந்தரி சொல்லு. பரவாயில்லையே, வந்துட்டியே நீ. ஏன் ராமானுஜன் அப்படி சொல்றீர்? இல்லை, நேத்தி திருமங்கையை பார்த்து ஒருவேளை இன்னைக்கு நீ படுத்துண்டு உன்னை எழுப்புறதுக்கு நாங்கள்லாம் வருவோமோ அப்படின்னு நீ எங்கேயாவது கற்பனையில் போய் மாட்டிப்பியோன்னு நினச்சேன். நல்ல வேலை, தப்பிச்சா. ராமானுஜன்னா அந்த தைரியம்லாம் எனக்கு கிடையாது. இத்தனை பெரியவர்கள்லாம் வரும்படியான அளவுக்கு, வரவைக்கும்படியான அளவுக்கெல்லாம் பக்தி வர ஆசிர்வாதம் பண்ணுங்க. அப்பா, நேத்தி திருமங்கை கிட்ட ஆண்டாள் பேசின பேச்சே அவ்வளவு ஜோரா இருந்தது. அதுக்கப்புறம் தூங்குவேனோ? அந்த பயம் இருக்கட்டும். சில பயம்தான் அவசியம்தான் இல்லை ராமானுஜன்னா? நிச்சயமா அப்பதான் வாழ்க்கையில் ஒழுங்கா இருக்க முடியும். ஆண்டாள், நீ எல்லா தொழில்களும் வந்தாச்சு. நேர திருமுக்குளம் போயிடலாம். அழகா போய் தீர்த்தம் ஆடிட்டும் நேர கோவிலுக்கு போயிடலாம். இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமே கோவிலுக்கு போயிடலாம். சரி ராமானுஜன்னா, அங்கோடி போலாம். ஆண்டாள், சரி, இந்த திருமங்கை தூங்குறாளா முழிச்சுட்டு இருந்தாளான்னு எப்படி கண்டுபிடிச்சாய் நீ? எனக்கு அவளை பத்தி தெரியுமே. அவளுக்கோ பாகவத கோஷ்டி வேணும், பக்தர்கள் இடத்துல சங்கம் வேணும். அவளுக்கு தூக்கம் எல்லாம் முக்கியமே கிடையாது. பக்தி, பகவான், இதில் தான் அவளுக்கு ஸ்ரத்தையே. அவள் வேண்டுமென்றே தான் படுத்துட்டு இருந்தான் தெரியும். அதுக்கு தான் எதிர்க்க கூட கூட வாயாடினாளே அழகா. இன்னைக்கு நீ அப்படி பண்ணுவியோன்னு நானும் நினைச்சேன். ஏண்டி ஆண்டாள், நான் அப்படி பண்ணுவேனா? ஆண்டாள், இவளுக்கு அந்த தைரியம் எல்லாம் கிடையாது. அதே தான் திருமங்கை. ஆனால் அதுவும் நல்லதுதான் வச்சுக்கோ. அந்த தைரியம்லாம் இருந்தால் அவளை கையால் பிடிக்க முடியாது. ரொம்ப ஆடுவா. என்னடி ஆண்டாள் இப்படி சொல்றாய்? சரி வா, திருமுக்குளம் வந்தாச்சு. அழகா குளிக்கலாம். தீர்த்தம் ஆடுறது சுகம். திருமங்கை, இன்னைக்கு எங்க ஆடல் மாவை காணலையா? இங்க உன் பின்னாடியே தான் வந்துட்டு இருக்கேன். ஓ, வந்தாச்சா நீ? பின்ன ஆண்டாள் கோஷ்டியில் இடம் கிடைச்சிருக்கு, விடலாமோ? நான் மட்டும் இல்லை, அதோ ஒவ்வொரு நாளும் வந்தாளே, பத்மா, குமுதா, ரங்கினி எல்லாரும் வந்தாச்சு. லங்கினி எல்லாருமே வந்தாச்சு. பாடா, இந்த திருமுக்குளம் ஜலம் எத்தனை சுகமா இருக்கு. யமுனையில் குளிக்கிற மாதிரியே இருக்கு ஆண்டாள். எனக்கு தூய பெருநீர் யமுனைன்னு நீ சொன்னதுனாலேயே என்னமோ தெரியல, திருமுக்குளம் யமுனை போலவே ஒரு சுகம். அத்தனை அழகா இருக்கு. அப்பா, ஆனா ஓடியாச்சு திருமங்கை. 15 நாள் ஓடியாச்சு. மார்கழியில் பாதி மாசம் முடிஞ்சாச்சு.
கோபால சுந்தரி வாழ்க்கையில் நாட்கள் போய் கொண்டு தான் இருக்கும். போயாச்சுன்றதை விட அந்த 15 நாள் கிடைச்ச அனுபவங்களை அசைபோடு. அனுபவங்கள் தான் இந்த வாழ்க்கையில். நாட்கள் போகும், அடுத்த வாரம் வரும், அதுக்கு அடுத்த வாரமும் வரும், மார்கழியும் முடியும், தையும் பிறக்கும், தையும் முடியும், மாசியும் ஆரம்பிக்கும், திரும்பி பார்க்கறதுக்குள்ள பங்குனி உத்திரமும் வந்துடும். அதனால எல்லாம் சகஜம். புரியுறதா? அனுபவங்களை சேகரித்து வச்சுக்கோ. சேகரித்து வச்சா மட்டும் போதாது, அது அப்பப்போ அசைபோடவும் கற்றுக்கணும். இப்போ ராமானுஜன் அண்ணாவை பாரு, காஞ்சிபுரம், ஸ்ரீரங்கம், திருமலை, திருப்பதி, நிறைய அனுபவங்கள். ஒரு காலகட்டத்தில் ஸ்ரீரங்கத்தை விட்டு நாடோடி மாதிரி ஓடினார். இங்கேயோ மேல்கோட்டையிலெல்லாம் போய் இருந்தார். 12 வருஷ கால பரியந்தம் ரங்கனை பார்க்கல, வரதனை பார்க்கல, மலையப்பனை பார்க்கல, வேறு எந்த திவ்ய தேசத்துக்கும் போகலை. ஆனால் இருந்த இடத்துல இருந்துண்டு தனக்கு கிடைச்ச ரங்க அனுபவங்கள், வரதராஜ அனுபவங்கள், ஆச்சாரிய அனுபவங்கள், அதையெல்லாம் அசபோட்டு வாழ்ந்து ஜெயிச்சார் அல்லவா? அந்த மாதிரி வாழ்க்கையில் ஒவ்வொரு காலகட்டமும் ஒவ்வொரு ரீதியில் போகும். கூரத்தாழ்வான் கண்ணை இழந்தார், திருமாலிருஞ்சோலை போனார். ராமானுஜரோடு இருந்த காலங்கள், அந்த அனுபவங்கள், அதில் திளைத்தார். அப்படிதானே? நான் என்ன பாவம் பண்ண, ஏன் கண்ணு போச்சுன்னு யோசிக்கலையே. யாரோ ஒரு ஸ்ரீ வைஷ்ணவருடைய நெற்றியில் இருக்கக்கூடிய திருமண் கோணலா இருக்குன்னு நினைச்சிருப்பேன், அதனாலே கண் போயிற்றுன்னு தானே சொன்னார். இது எதனால் நடந்ததுன்னு ஆராயறதை விட்டுட்ட. சரி, நானே தான் ஆயிடுகன்னு அவர் ஏத்துட்டார். அதனால வாழ்க்கை போயிட்டே இருக்கும். எங்கேயோ கிளம்புற கங்கை ஓடிண்டே இருக்கா இல்லையா? யாரும் அவளை நிறுத்த முடியறது இல்லையே. அணைகளில் நிறுத்தினாலும் ஒரு பக்கமாக அவள் ஒரு ஓரமாவது அந்த அணையுடைய மெல்லிசா திறந்து விட்டிருக்க தண்ணீர் வழியாக வெளியில் ஓடிண்டு தானே இருக்கா. வாழ்க்கை போயிண்டே தான் இருக்கும். கங்கையும் சில சந்தர்ப்பங்களில் ஓடை போல சிறுசா போகும். நல்ல வெள்ள காலங்களில், மழை காலங்களில் அப்படி வெள்ளம் அடிச்சுண்டு போகும். பனிக்காலங்களில் அப்படியே ஜலம் குறைஞ்சு போகும். வாழ்க்கையும் அப்படித்தான். இன்னைக்கு திருமுக்குளத்தை குளிச்சுட்டு இருக்காய். 16வது நாள் மார்கழி மாசம். ஆண்டாள், கோஷ்டி எல்லாம் கிடைச்சிருக்கு. இதை கொண்டாடு. 15 நாள் போனது அப்படின்றத விட இன்னும் 15 நாள் இருக்கு அப்படின்னு பார். வாழ்க்கையில் உன் பார்வையை மாற்றிக்கொள். கட்டாயம் திருமங்கை எவ்வளோ பெரிய பாடம் சொல்லி கொடுத்துருக்கார். அதே மாதிரி ஒவ்வொரு நாளும் சரீரம் மாறி மாறி இருக்கும். ஒரே போல இருக்காது. மனசு ஒரே மாதிரி இருக்காது. சுற்றி இருக்க மனிதர்கள் ஒரே மாதிரி இருக்க மாட்டார்கள். காலங்கள் ஒரே மாதிரி இருக்காது. எல்லாமே மாறுதலுக்கு உட்பட்டது. மாற்றம் ஒன்றே மாறாதது. கண்ணன் சொல்றா போல தாம் திதிக்ஷஸ்வ, பொறுத்துக்கோ. அந்த பொறுமையை நீ வளர்த்துக்கோ. சரி திருமங்கை, இன்னைக்கு திருமுக்களத்தில் அடியனுக்கு அழகான ஒரு ஸ்நானம் கிடைச்சது. அஹோ பாக்யம். வா போகலாம். ஆண்டாள் இன்னைக்கு சீக்கிரம் வந்துட்டோம். நிறைய நேரம் பட்டபத்திரசாயி சன்னிதியில் இருக்கலாம். பெரிய பாக்கியம். ஏன்னா இன்னைக்கு ஒவ்வொரு தோழி வீட்லையும் நிற்க வேண்டிய அந்த நேரமெல்லாம் கிடைச்சிருக்கே, அதெல்லாம் சேர்த்து அனுபவிக்கலாம். திருமங்கை எதுக்கு அடிக்கிறாய்? இப்பதானே சொன்னேன். இப்படியே போ, வர்றதை ஏற்றுக்கோ. ஏன் திருமங்கை இப்படி கூட நினைக்கக்கூடாதா? அவசியம் இல்லையேடி. இப்படியே போயிட்டே வாழ்க்கையில் கற்பனைகள் சில இடங்கள்ல நன்னா இருக்கும்.
ஒருவேளை கற்பனை நடக்கலைன்னா கூட சரின்னு ஏத்துக்கோ. என்னடி திருமங்கை, நல்லா குளிச்சாச்சு குளத்துல, இதோ கோவில் பக்கத்துல வந்தாச்சு, இதோ கோவிலுக்குள்ள ஏற போறோம், சன்னதி திறந்திருக்க போறது, ஆனந்தமா அனுபவிக்க வேண்டியது தானுங்க. பார்ப்போம். என்ன திருமங்கை இப்படி சொல்றாய்? பார்க்கலாம் வா. ஏ பசங்களா, எங்க இவ்வளவு சீக்கிரம் வந்தாச்சு இன்னைக்கு? இன்னும் பூஜை பண்ற பட்டரே வரல, இவ்வளவு சீக்கிரம்லாம் சன்னதி எல்லாம் திறக்கல. கொஞ்ச நேரம் காத்திருங்கோ. இதோ இப்பதான் பட்டரே போறார். அதோ அதெல்லாம் திறக்க முடியாது. போயிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு அப்புறமா வாங்கோ, போய் குளிச்சுட்டுலாம் வாங்கோ. நீங்க எவ்வளவு சீக்கிரம் வந்தாச்சு? இல்ல நாங்கெல்லாம் குளிச்சுட்டு தான் வந்திருக்கோம். ஏ கோபால சுந்தரி, அவரோ ஆண்டாள் இடத்துல பேசிட்டு இருக்கார், நீ எதுக்கு முந்திரி கொட்ட மாதிரி நீ பேசுறாய்? இல்ல அவர் நம்ம குளிக்கலையேன்னு சொன்னார். அதுதான் நமக்கு எல்லாம் தலைவி ஆண்டாள். அவள் இருக்கும் பொழுது நீ எதுக்கு பேசுறாய் சொல்லு பார்க்கலாம், என்ன அவசியம் இருக்கு? அவளுக்கு தெரியுமே. ஐயா நாங்க சீக்கிரம் வந்துட்டோம், ஆனா கண்ணன் தானே வர சொன்னா. ஆண்டாளம்மா உனக்கு தெரியாது, ஒன்றும் கிடையாது. இப்பதான் பட்டரே உள்ள போறார். கொஞ்ச நேரம் கழிச்சுதான் எல்லாரையும் உள்ள விட முடியும். இவ்வளவு சீக்கிரம்லாம் உள்ள விட முடியாது, விடக்கூடாது. உனக்கு தெரியாதம்மா? பாருடி என்ன திமிரா பேசுறான். கோபால சுந்தரி நிதானம். சரி சரி சரி, நான் பேசல. நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே, கொடி தோன்றும் தோரணவாயில் காப்பானே, மணிக்கதவம் தாழ் திறவாய், ஆயர் சிறுமியரோமுக்கு அரைபறை மாயன் மணிவண்ணன் நென்னலே வாய் நேர்ந்தான், தூயோமாய் வந்தோம் துயிலழப் பாடுவான், வாயால் முன்னம் முன்னம் மாற்றாதே அம்மா நீ, நேய நிலைக்கதவம் நீக்கேலோரெம்பாவாய். ஏ திருமங்கை, இந்த ஆண்டாள் என்ன இந்த வாயில் காப்பவர்களுக்கெல்லாம் ஒரு பாசுரம் சொல்றா? ஏண்டி வாயில் காப்பவர்களுக்கு பாசுரம் சொல்லக்கூடாதா? அவ்வளோ பெரிய பாக்கியம் அவர்களுக்கு, எத்தனை பெரிய ஸ்தானம் கிடைச்சிருக்கு அவர்களுக்கு. நந்தகோபருடைய திருமாளிகை வாசல்ல காவல் காக்கிற பாக்கியம்ன்றது இந்திர பதவியை காட்டிலும் வசத்தி. இந்திர பதவி என்ன, இந்திர பதவி பிரம்ம பதவியை காட்டிலும் வசத்தி. எத்தனை பெரிய பாக்கியம் இது! உனக்கு புரியல கோபால சுந்தரி? வாசல்ல காவல் காக்கிறது பெரிய வேலையா? அடி இன்னைக்கு பாசுரத்துக்கு நான் சொல்லலாமா? எங்கடி இந்த பஞ்சாயத்தே முடியுது, யாரோ ஒருத்தி வரா. ராதையும் கண்ணனும் என்ன அனுப்பினா. ஆண்டாளம்மா இன்னைக்கு எங்க சம்பந்தப்பட்ட பாசுரம், அதனால கண்ணன் அனுப்பினான். என்னடி இவன வாயில் காப்பவளான்னு எங்க சம்பந்தப்பட்ட பாசுரம்னு சொல்றா? ஆமா கோபால சுந்தரி, நான் வாயில் காப்பவள் தான். என் பேரு சதச்சந்திரானனான்னு பேரு. சதச்சந்திரானனா இந்த கோலோக துவார பாலனம் பண்றவளா? ஓ ஜோர் ஜோர் ஜோர். கோலோகத்துல வந்திருக்கியா? ஏன்னா கோலோகத்துல நிறைய கோபிகைகள், நிறைய பேர் இந்த மாதிரி விரதம் எல்லாம் இருப்பா. அப்ப கண்ணன் சொன்னா பூலோகத்துல இந்த மாதிரி ஒரு இடம் இருக்கு,
ஸ்ரீவில்லிபுத்தூர்னு ஒரு இடம் இருக்கு, அதுவும் கோகுலம் தான், அதுவும் கோலோகம் தான், அதுவும் பிருந்தாவனம் தான். அங்கேயும் நீலாதேவி இருக்கா, ஆண்டாள் ஸ்வரூபத்தோட, அவ தோழிகளோடு அவள் நித்தியம் ஆனந்தமா பிரேம அனுபவங்கள் அனுபவிக்கிறா. நீ போய் பாரு, முக்கியமா இன்னைக்கு போ அப்படின்னு சொல்லி அனுப்பினான் கண்ணன். ஆண்டாள் உனக்கு நமஸ்காரம். சதச்சந்திரானனா சுவாமி ராமானுஜன் அண்ணாவுக்கு தெரியும், திருமங்கைக்கும் தெரியும், மற்றவாளுக்கெல்லாம் தெரியணுன்றதுக்காக சொன்ன கோபாலசுந்தரி வாயில் காப்பது அப்படின்றது ஒரு பெரிய பதவி தான். அதுவும் கண்ணனுடைய அவதாரத்தில் நந்தகோபன் திருமாளிகை காவல் காப்பதுன்றது பெரிய பாக்கியம். நான்லாம் கோலோகத்தில் காவல் காக்கிறேன் இல்லையா, என் கூட அத்தனை பேர் கூட ஒத்தாசைக்கு உண்டு. என்னடி இவள் கையில் பெரம்பெல்லாம் கொண்டு வந்திருக்கா, பள்ளிக்கூட வாத்தியாரம்மா மாதிரி. இது எப்பொழுதும் எங்கள் கைகளில் இருக்கும். கோலோக பிருந்தாவனத்துக்கு வரவா தலையை ஒரு தட்டு தட்டி தான் உள்ள அனுப்புவோம். அது பிரம்மாவா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி. இந்த மாதிரி தான் புரி ஜெகநாத க்ஷேத்திரத்தில் தலையில தற்றாலோ இதேதான். ஜெகநாதனை தரிசனம் பண்ணணும்னா, பூரணமா அவன் அனுபவிக்கணும்னா, நம்மளோட இருக்கக்கூடிய பாபங்கள், பாபம்னா முக்கியமா இந்த அகம்பாவம், தற்பெருமை, நான் பக்தன், எனக்கு நிறைய நாம ஜபம் தெரியும், ஏற்கனவே நான் பல தடவை ஜெகநாதனை பார்க்க வந்திருக்கேன், இன்னைக்கு இவ்வளவு பேரை கூட்டிட்டு வந்திருக்கேன்னு இருக்கேன், இது எல்லாத்தையும் தட்டிட்டு நீ விரும்ப ஜெகநாதனுடைய அடியவளாக அடியவனாக உள்ளே நுழை அப்படின்னு. இது அப்பப்ப வந்துடும். பிரம்மதேவர் முதற்கொண்டு எல்லாருக்கும் இந்த பெருமை வந்துடும். அந்த பெருமையை போக்குறதுக்காகத்தான் தலையில தற்றது. இந்த குச்சியோட தான் நாங்கள்லாம் அலைஞ்சின்னு இருப்போம். இத்தனைக்கும் கோலோக பிருந்தாவனத்துக்கு எந்த அசுரர்கள்னாலையும் ராட்சசர்கள்னாலையும் துஷ்டர்கள்னாலையும் ஒரு பிரச்சனை வரப்போறது கிடையாது. சரியா? கோலோக பிருந்தாவனத்துக்கு இப்படி காக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனாலும் இந்த தேவர்கள்லாம் அவ்வப்பொழுது வருவார்கள். அவர்களை நெறிப்படுத்துவதற்காகத்தான் எங்களுக்கு கோலோக தாமத்தை காவல் காக்கும் பணி. எங்களை மீறி யாரும் போயிட முடியாது உள்ள. அப்பப்ப வருவார்கள். நிறைய பிரம்மாண்டங்கள் உண்டு. ஒவ்வொரு பிரம்மாண்டத்திலிருந்தும் பிரம்ம விஷ்ணு எல்லாரும் வருவார். அவர்கள் யாரு, எந்த பிரம்மாண்டம், என்ன எதிர் விசாரிச்சு கோலோக பிருந்தாவனத்துக்குள்ள ரத்னமயமான சிம்ஹாசனத்துல ஸ்வர்ணமயமான மணிமண்டபத்தில் உட்கார்ந்து இருக்கிற ராதா கிருஷ்ணனிடத்துல போய் நமஸ்காரம் பண்ணி தகவல் சொல்லி அவர்கள் அனுமதியை வாங்கிட்டு வந்து இவர்களை உள்ள அனுப்பணும். அது தேவர்களாகவே இருந்தாலும் ராதா கிருஷ்ண அனுமதி இல்லாம உள்ள விடப்படாது. வைகுண்டத்திலையும் அப்படித்தானே. ஜெய விஜயர்கள் எவ்வளவு பலசாலிகள். வைகுண்டத்தை அடைவது எவ்வளவு தபஸ் பண்ண வேண்டியிருக்கு பூலோகத்தில் இருக்கிறவர்கள். வைகுந்தம் புகுவது மன்னவர் விதின்னு நம்மாழ்வார் சொல்றார். ஆனா அதுக்கு சரணாகதி பண்ணணும், திருடமான விசுவாசம் வேணும். அப்படிலாம் இருந்து சரீரத்தை விட்டு அதன் பிறகு மோட்சம் அடைஞ்சு எல்லா லோகங்களையும் கடந்து வைகுண்டத்துக்குள்ள வரணும். ஆனா அந்த வைகுண்டத்து வாசல்லையே நிற்கிறார்கள்னா ஜெய விஜயார்கள் எவ்வளவு பாக்கியவான்கள். அவர்களுக்கு அவ்வளவு பெரிய தபசு. அவர்களை மீறி சனகாதி முனிவர்கள் கூட உள்ள நுழைய முடியறதில்லை. அப்ப பெரிய பதவிதானே கோபால சுந்தரி. நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே.
எல்லாரும் நந்தகோகுலம் நந்தகோபர் திருமாளிகைன்னு ஆசைப்பட்டு இருப்பா, போகணும்னு தாம் கடப்பா. இவர்கள் அங்க வாசல்லையே வாழ்க்கை நடக்கிறது. கண்ணன் வெளில போகிறது, உள்ள வர்றது, அவனை பார்க்கறதுக்கு யார் வரார்கள், இத்தனையே கவனிப்பார்கள். இதெல்லாம் முக்கியமான காரணம் பூதனா. நிறைய பேரை நந்தகோபர் காவலுக்கு வச்சுட்டு தானே அங்கங்க போறார். கிருஷ்ணஸ்மரண கண்ணன் பிறந்ததுக்கு அப்புறமா 30 முக்கோடி தேவர்களும் மாத்தி மாத்தி வருவான் நந்தகோபன் திருமாளிகைக்கு. யசோதாமையா சொல்லி வச்சிருந்தா, இந்த சனைச்சரன் வந்தா உள்ள விடாதேன்னு. உள்ள விடலையே. அதுக்கப்புறம் ரொம்ப வருத்தப்பட்டு இவர்களிடத்துல சொல்ல, இவர்கள் போய் யசோதாமையா கிட்ட சொல்ல, யசோதாமாதா கிடையவே கிடையாது, உனக்கு தரிசனம் கிடையாதுன்னு சொல்லி அனுப்பிட்டார். அந்த காவல் காக்கிறவர்களை மீறி சனைச்சரனால நுழைய முடியல. அதனால்தான் இன்னைக்கும் கோகிலவனத்தில் நின்றுண்டு கிருஷ்ண பக்தி பண்ணிட்டு இருக்கார். அதனால நாயகன்தான், நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பான். நந்தகோபனுடைய கோவில், அது வெறும் வீடு இல்லையே, திருமாளிகை. வைகுந்தம் போலே, கோலோக பிருந்தாவனம் போலே பரம பவித்திரமான தாமம் நந்தகோபன் திருமாளிகை, நந்த பவனம். அஷ்டமா சித்திகள் முதற்கொண்டு, நவநிதியங்கள் முதற்கொண்டு, பக்தி ஞான வைராக்கியம், ஆயுராரோக்கிய ஐஸ்வர்யம்னு உலகத்துல என்னெல்லாம் உண்டோ அத்தனையும் அங்க தூசியா கிடக்கும்படியாக கண்ணன் நீக்கமர நிறைஞ்சிருக்கக்கூடிய நந்தகோபன் திருமாளிகை. கண்ணனுடைய சலங்க சப்தம் கேட்கும்படியான திருமாளிகை, கண்ணனுடைய சப்தம் கேட்கும்படியான திருமாளிகை, கண்ணனுடைய சிரிப்பு சப்தம் கேட்கக்கூடிய திருமாளிகை, கண்ணன் அம்மாவிடத்துல கெஞ்சர திருமாளிகை, யசோதாமையா கண்ணனை கட்டி போட்ட திருமாளிகை. கண்ணன் யசோதாமையாவுக்கு வாயில உலகத்தை காட்டி கொடுத்தான் பாலை குடிச்சுட்டு. கண்ணன் அம்மா அப்பா அப்படின்னு பேசின திருமாளிகை. கண்ணன் அழகா படுத்து உறங்கி எழுந்து விளையாடி சிரிச்சு பேசி குதிச்சு இத்தனையும் பண்ற திருமாளிகை. அந்த திருமாளிகை காவல் காக்கக்கூடிய பாக்யவான். நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே, கொடி தோன்றும் தோரணவாயில் காப்பானே. அழகான கொடி. கிருஷ்ணனோ கருட கொடியோன், நந்தகோபர் திருமாளிகையிலையும் கொடி. அவ்வளவு அழகான கொடிகள் தோன்றும்படியான தோரண வாயில், எப்பொழுதுமே தோரணம் கட்டியிருக்கு. நந்தகோபர் திருமாளிகையில கண்ணன் வந்ததுக்கு அப்புறமா எப்பொழுதுமே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் தான். ஏதான ஒரு உற்சவம் தான். கர்ப்போத்சவம், ஜனனோத்சவம், நவநீத சோர உற்சவம் எல்லாம் உண்டு அந்த உற்சவத்துல. நந்தகோபர் திருமாளிகையில உற்சவத்துக்கா குறைவு? கர்க மகரிஷி வந்தா உற்சவம், நாரதர் வந்தா உற்சவம், தேவர்கள் வந்தா உற்சவம், கோபிகைகள் கண்ணனை பத்தி புகாரளிக்க வந்து நிக்கிறதே உற்சவம் போல இருக்கும். அதனால தோரணவாயில் காப்பானே. யசோதாமையா சொல்லி வச்சிருக்கா, எல்லாரையும் உள்ள விட்டுடாதே, புரிஞ்சுதா? யாராவது புகார் அளிச்சானா அந்த நோட்ல எழுதி வாங்கிக்கோ, என்ன ஏதுன்னு பாரு. பானையை உடைச்சானா, வெண்ணையை திருடினானா, பாயசத்தை குடிச்சானா என்னன்னு பாரு. எத்தனை பங்கு சொல்லாலோ அதை விட 3 பங்கு 4 பங்கு 5 பங்கு கூட கொடு, உனக்கு தெரியும், நீ முடிவு பண்ணிக்கோ. எல்லாத்துக்கும் என்கிட்ட கொண்டு வராதே. ஏன்னா ஒருத்தர் 2 பேர் வந்து புகார் அடிச்சா பரவாயில்ல, ஊரே வரிசையில் நிற்கிறது. ஏதோ 1 நாள் 2 நாள்னா பரவாயில்ல. ஏகாதசி அமாவாசைன்னு அமாவாசைக்கு வந்தவ அழகா சதுர்த்தி அன்னைக்கு தான் அந்த புகார் புஸ்தகத்துல எழுதுறதுக்கே வர அவ்வளவு கூட்டம் நிற்கிறது. அதனால பல விஷயங்கள்ல
இந்த காவல் காக்கிறவர்களே பைசல் பண்ணிடுவா. சில பேர் ஏமாத்துறதுக்கு வந்து பொய்யா சொல்லுவா. அவதான பானையை உடைச்சிடுவா. இந்த பூசா வந்த மாட்டு பொண்ணு எங்கேயாவது போவா, தடுக்கி விழுவா, பானையை உடைச்சிடுவா. மாமியா திட்டுவாளேன்னு பயம் இருக்கும். அப்ப அவ கூட தோழிகள் சொல்லுவா, கவலைப்படாத, நம்ம ஊர்ல கண்ணன் ஒருத்தர் இருக்கான், அவன் தான் பானையை உடைச்சான்னு சொல்லிடலாம். ஏன் நாங்கெல்லாம் அப்படிதான் பண்ணிட்டு இருக்கோம். பல சந்தர்ப்பங்கள்ல பானையெல்லாம் நாங்களா கை தவறி விழுந்து உடஞ்சா கூட கண்ணன் வந்தா அச்சோ கண்ணன் உடைச்சிட்டானேன்னு கத்திடுவோம். எல்லாரும் நம்புவா. கண்ணனு நல்லவன் தெரியுமா? பாவம், சரி விடு, எவ்வளவோ பேர் என்ன திட்டின்னு இருக்கா, 1000த்துல உன் பானை ஒண்ணு எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிடுவான். அப்படி எல்லாம் நிறைய பேர் உண்டு. இவர்கள் எல்லாம் தீர விசாரிச்சு உண்மையா பொய்யான்னு கண்டுபிடிக்கிறதே வாளுக்கு பெரிய வேலை. இதுல சமயத்துல தேவர்கள்லாம் வேற இந்த யாதவ கூட்டத்துல மாட்டுக்காரன் போல மாட்டுக்காரி போல வரிசையில நின்று எதையான ஒண்ணு சொல்லி கண்ணனை பார்க்கறதுக்கு உள்ள வந்துருவா. சிவபெருமானே அப்படித்தானே வராருங்கெல்லாம். அப்ப இவர்கள் எல்லாரையும் பார்த்து ஜாகிரதையா விசாரிச்சு உள்ள அனுப்பக்கூடிய நிலைமையில் அவர்கள் இருக்கு. அதனால நாயகன் தான். நாயகனாய் நின்ற நந்த கோபனுடைய கோயில் காப்பானே, கொடி தோன்றும் தோரணவாயில் காப்பானே, மணிக்கதவம் தாழ்த்திரவாய். ஆண்டாள் பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை தான். 5 குடிக்கு ஒரு சந்ததி தான். ஸ்வயம் பூமி பிராட்டி நீலா பிராட்டி தான். லோகத்துல பக்தியை பிரகடனப்படுத்த வந்தவ தான். ஆனாலும் வழிவிடு, நாங்க உள்ள போகணும்னு எவ்வளவு பாந்தமா கேட்கிறா. சுதாமா போலே துவாரகைக்கு சுதாமா போகும் பொழுது அந்த துவாரகையினுடைய மணப்பெல்லாம் பார்த்து, அப்பா இதுக்குள்ள நான் எப்படி போவேன் அப்படி நிற்கும் பொழுது அந்த வாயிலுக்கு அவன் யார, நீர் பிராமணரே என்ன விஷயம் சொல்லுங்கோன்னு கேட்க அவர் எல்லா விஷயத்தையும் சொல்லி, பகவான் கிருஷ்ணனுடைய பால்ய சிநேகிதன் சுதாமான்னு பேரு, கன்னடத்துல சொல்லுங்க, உங்க ராஜா கிட்ட சொல்லுங்கோன்னு மரியாதையா சொல்ல, அவருடைய வார்த்தைகள் அவருடைய கண்கள் இருக்கக்கூடிய சத்தியத்தை பார்த்துட்டு துவாரகாவினுடைய வாயில் காப்பவர்கள் கண்ணனிடத்துல போய் சொல்ல, கண்ணன் துள்ளி குதிச்சு வந்தான். ஒருவேளை அவர்கள் சொல்லலை அப்படின்னா சுதாமா போய் எங்க கண்ணனுக்கு அவல் புரிய கொடுக்கிறது? அதனால எல்லா இடத்திலையும் அந்த நிதானம் வேணும். அதனால மணிக்கதவம் தாழ்த்திரவாய். ஆண்டாளுக்கு சாபமே கொடுக்க வரும், அவ சாபம் கொடுக்க மாட்டா. நீங்கள் நாயகனாச்சே, தோரணவாயில் காக்கும்படியான ஸ்திதியில கண்ணன் உங்களை வச்சிருக்கானே, தான் இருக்கக்கூடிய திருமாளிகைக்கு காவல் புரியக்கூடிய பாக்கியத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கானே, மணிக்கதவம் தாழ்த்திரவாய். வாயால் முன்னம் முன்னம் மாற்றாதே அம்மா நீ. அதுவும் ஆயர் சிறுமியரோமுக்கு அரைபறை மாயன் மணிவண்ணன் நென்னலே வாய் நேர்ந்தான். ஆண்டாளுக்கு ஆரம்பத்தை மனசு வந்துவிடுது, வாயால முன்ன முன்ன மாற்றாதேன். இருந்தாலும் ஆயர் சிறுமியரோமுக்கு அரைபறை, நாங்கெல்லாம் அவனுடைய குழந்தைகள், விரதம் இருந்தெல்லாம் அழகா காலையில வந்து எழுப்பினீர்கள்லாம் எல்லாருக்கும் பறை, அந்த வாத்தியம் தரேன் கைங்கரியம் தரேன்னு சொல்லியிருக்கான். அவன் சொல்படி கேட்டு வந்திருக்கும். அவன் சொல்றான் இல்லையா, குருமுகமா அவ்வளவு விஷயங்கள் சொல்றான். அதனாலே ஸ்ரத்தையோட வந்திருக்கோம். ஆயர் சிறுமியரோமுக்கு அரை பறை மாயன் மணிவண்ணன், பெரிய மாயன் பாரு, எங்களெல்லாம் வர சொன்னா உங்ககிட்ட சொல்லவே இல்லை. மணிவண்ணன் இந்திரநீல மணி போல இருக்கான், பெரிய மாயன். இந்த மாயா லோகத்துல பூமியில நந்தகோபர் திருமாளிகையில தொட்டில்ல கிடக்கிற பிள்ளைக்கு வர்றது பூதனான்னு தெரியறான். அதே வைகுண்ட லோகத்துல சர்வஜனாக இருக்கக்கூடிய நாராயணனுக்கு வாசல்ல சனகாதி முனிவர்கள் வரான்னு தெரியலையா, உள்ளேயே இருக்கான். என்ன அநியாயம் இது? ஒரு நியாயம் வேண்டாமா? அதுவும்
முன்னாடியே சொல்லி வச்சிருக்கலாமே, ஜெய விஜயர்கள்ட்ட, அப்பா சனகாதி முனிவர்கள் என்னை பார்க்க வரா, உள்ள விட்டுடுவோன்னு சொல்லலாமே. சாதாரணமாக ஏதான ஒரு ஜீவன் ஜம்முன்னு வைகுண்டத்துக்கு வர்றது அப்படின்னா வாசல்ல போய் நிற்பாம. வைகுண்ட ஏகாதசிக்கு ரங்கநாதன் அப்படித்தானே வர, பரமபத வாசல் வழியா வந்து இப்படிதான் நான் உன்னை பரமபதத்துக்கு அழிச்சுட்டு போவேன்னு காட்டி கொடுக்கிறான் அல்லவா. ரங்கநாதன் வைகுண்ட ஏகாதசிக்கு அத்தனை ஜீவர்களை வர வச்சு தன் கூட அழிச்சுண்டு வந்து பரமபத வாசலை கடக்க வைக்கிறான். இவ்வளவும் தெரிஞ்சவனுக்கு ஜெய விஜயர்கள் கிட்ட சொல்ல தெரியலையோ, அதான் மாயன். அதனால மாயன் மணிவண்ணன், அவனுடைய அந்த வண்ணமே எங்களை வசப்படுத்துறதே. ஆயர் சிறுமியர், அவனுக்கு ரொம்ப வேண்டப்பட்ட ஆயர் குலத்தினுடைய கூட்டம் நாங்கள்லாம், அவனுடைய கோஷ்டி. அவன்தான் எங்களை விரதம் இருங்கோடி நான் என்னையே தருகிறேன்னு சொன்னான். ஆயர் சிறுமியரோமுக்கு அரைபறை மாயன் மணிவண்ணன் நென்னலே வாய் நேர்ந்தான். வாங்கோ விரதம் இருங்கோ. எங்க கோஷ்டிக்கு இல்லை, கோபிகைகளுக்கே முன்னாடி சொல்லியிருக்கான். அதை நம்பி நாங்க வந்திருக்கோம். மூதாதைகள் பண்ண நல்ல விஷயத்தை நம்ம பண்ணலாம் இல்லையா. அதனால மாயன் மணிவண்ணன் நென்னலே வாய் நேர்ந்தான். தூயோமாய் வந்தோம் துயிலழப் பாடுவான். நம்ம சுத்தமா வந்திருக்கோம், குளிச்சுட்டுலாம் வந்திருக்கோம். தோழிகளை எழுப்பிண்டு வரும்பொழுது கூட அவர்களை எழுப்பி நேர திருமுக்குளம் போய் குளிச்சுட்டு வந்திருக்கோம். இந்த 15 நாளும் சுத்தமா வந்திருக்கோம். கண்ணனுக்காக தயாராகி வந்திருக்கோம். நாங்க மையிட்டுகளை, தலையில புஷ்பம் சூடிக்கலை, ஏன்னா விரதம். அதனால அப்படியே வந்திருக்கோம். அதனால நாங்க குளிக்காம வந்துட்டோம். ஏதோ சூர்பனகா வந்தா போலே வரல. சூர்பனகா கூட அலங்காரம் வேண்டு வந்தா, பூதனா கூட அலங்காரம் வேண்டு வந்தா. நாங்களும் தூயோமாய் வந்தோம். விபீஷணன் போல அவன் எப்படி ராமனே கத்தின்னு வந்தானோ அதுபோல கண்ணனே கத்தின்னு வந்திருக்கும். எப்படி வெடியற்கால சுப்பிரபாத சேவைக்கு மலையப்பனே கத்தின்னு வருவார்களோ, ஜீயர்களோட சிஷ்யர்களா வருவார்களோ, அதுபோல இதோ எம்பெருமானார் ஜீயரோட ஆச்சாரியன் சன்னிதானத்தோட ஆச்சாரியனுடைய அனுகிரகத்தோட தூயோமாய் வந்தோம். நாங்களா ஒரு புது வழியை கண்டுபிடிச்சுண்டு இதுதான் சரி எனக்கு எல்லாம் தெரியும் அகம்பாவத்தில் வரல. குரு இட்ட வழக்கு முன்னோர் சொற்படி கேட்டு விடியற்காலம்பரை எழுந்து எப்படி பகவான் அனுபவிக்கிறதுக்கு வரணுமோ அந்த ஸ்ரத்தையோட, அந்த வினயத்தோட, அந்த நம்பிக்கையோட அவனே கதின்னு வந்திருக்கோம். துவாரகைக்கு கண்ணனை நம்பி வந்த அர்ஜுனன் போல வந்திருக்கோமே ஒழிய திமிரா வந்த துரியோதனன் போல அசுத்த மனசோட வரலப்பா. தூயோமாய் வந்தோம், அவனுக்காக வந்தோம். துயிலழ பாடுவான். நாங்கள் அவனிடத்துல கைங்கரியத்துக்காக வந்திருக்கோம். அவனை நித்தியம் காத்தால எழுப்புற கைங்கரியமா வந்திருக்கும். சுப்பிரபாதம் பாடுறதுக்காக வந்திருக்கும். எப்படி விஸ்வாமித்திர சுப்பிரபாதம் பாடினாரோ ராமனுக்கு, அதுபோல கண்ணா எழுந்திருன்னு தொண்டடி பிடியாழ்வார் போல பள்ளி எழுந்தருளாயே அப்படின்னு கதிரவன் குணதிசை சிகரம் வந்தணைந்தான் கணையிருள் அகன்றது காலையும் பொழுதாயின்னு வந்திருக்கோம்பா. தூயோமாய் வந்தோம் துயிலழ பாடுவான். அவனை துயிலெழுப்பதுக்காக வந்திருக்கோம். இப்படியே போச்சுன்னா அவன் எழுந்துருவான். நீ உள்ள விட மாட்டேங்கிறியே. சுப்பிரபாதம் அவன் காதுல வேணும். யாரை எழுப்புறமோ அவன் காதுல அல்லவா வேணும். தூயோமாய் வந்தோம் துயிலழப் பாடுவான். வாயால் முன்னம் முன்னம் மாற்றாதே அம்மா. காலங்காத்தால போ அப்புறம் வாங்க, இன்னும் நேரம் ஆகலேன்னு சொல்லாது. இப்படி தடுக்காதே. ஜெய விஜயர்கள் போல தடுக்காதே. நாங்கள் சனகாதி முனிவர்கள் போல சாபம் கொடுக்க மாட்டோம். அதனால எங்களை துச்சமா நினைச்சு போ அப்புறம் வாங்கோ அப்படின்னு சப்தம் போடாதே. வாயால் முன்னம் முன்னம் மாற்றாதே அம்மா நீ நேய நிலைக்கதவம் நீக்கேலோ ரம்பாவா. எவ்வளோ பெரிய கதவு இது.
ஸ்ரீவில்லிபுத்தூர் கோபுரமும் தெரியும், கதவினுடைய அளவும் தெரியும், அது மேலே உனக்கு இருக்கிற ஆசையும் தெரியும், எங்களுடைய சக்தியும் உனக்கு தெரியும். நீயா கதவை திறந்து எங்களை உள்ள விட்டால் ஒழிய நாங்களா உள்ள போக முடியாது. ஆச்சாரிய ஸ்தானத்தில் இருந்துண்டு எங்களுக்கு வழிகாட்டு. தூயோமாய் வந்தோம் துயிலழ பாடுவான் வாயால் முன்னம் முன்னம் மாற்றாதே அம்மா நீ நேய நிலைக்கதவம் நீக்கேலோர் எம்பாவாய். எங்களுடைய மனசுக்குள்ள இருக்கக்கூடிய ஏதான அஜ்ஞானம், கண்ணனுக்கு பிடிக்காததான் இருந்தால் அதையும் சரி பண்ணி எங்களை அனுப்பு. நீ ஆசைப்பட்டபடி பொறுமையாக பேசியிருக்கோம், பொறுமையாக இருந்திருக்கோம், கிருப பண்ணுப்பா, உள்ளே போகணும். ஆண்டாள் அத்தனை மரியாதையோடு அழகான ஒரு பாசுரம் சொல்லியிருக்கா. இந்த மாதிரி பாசுரம் கேட்கறதுக்கே பாக்கியம். வாயில் காப்பவர்களே, ஆண்டாளையும் அவள் கோஷ்டியும் விடுறதுக்கு தடை ஏதும் உண்டோ? ஏ சதச்சந்திரானனா, நீ எங்களை மாதிரி காவல் காக்கிறவன்னு சொன்னாய். என்ன அழகா ஆண்டாளம்மா சொன்னா. அதை விட நீ எத்தனை அழகா விஷயம் சொன்னாய். இதில் ஒன்று ஆச்சு என்னன்னா, அதுக்குள்ள அங்கே பட்டர் எல்லாம் தயாராச்சு, பசங்களை உள்ளே விடுங்கன்னு சொல்லிட்டார். அத்தனை நேரம் நீ பேசியாச்சு. நாங்கள் அவர்களிடத்துல சண்டையோ வாக்குவாதமோ பண்ண வேண்டிய அவசியம் இல்லாதபடி நீ அவ்வளவு நேரம் இந்த விஷயத்தை சொன்னா. இதோ கதவை திறந்துட்டோம், எல்லாரும் போங்க. ஆண்டாளம்மா, உன்னை காக்க வைக்கணும்னு காக்க வைக்கல குழந்தை. இதுவும் கிருஷ்ண லீலை. பகவான் கொஞ்ச நேரம் உங்களை நிறுத்தி வச்சான். நிறுத்தி வைக்கணும்னு அவனே சொன்னான். உங்களுடைய பொறுமை எப்படி இருக்குன்னு பார்க்கணும்னு அவனுக்கு ஆசையாம். அவன் சங்கல்பத்தினாலே தான் நாங்கள் நிறுத்தினோம். எங்களுடைய சங்கல்பம் கிடையாதம்மா. பக்தர்கள் வரணும், பகவானை பார்க்கணும், அதுதான் எங்க ஆசை. ஓஹோ, பாத்தியாடி திருமங்கை, அவனே எல்லாம் பண்றான். ஆமாண்டி, அவன் தானே எல்லாம் பண்றான். அதனால என்ன நடந்தாலும் அந்த பொறுமை இருக்கணும், அந்த ஸ்ரத்தை இருக்கணும், அந்த நம்பிக்கை இருக்கணும், அந்த வினயம் இருக்கணும். ஒரு காவல்காரன் தானே, வாசல்ல காவல் காக்கிறவா தானே சுகபிரம்ம மகரிஷியை மிதிலா நகரத்துக்குள்ள போக விடாம ஓரத்துல உட்கார வச்சா. உட்கார வச்சு இருங்கன்னு சொன்னா. அதுக்கப்புறம் யாரும் பேசவும் இல்லை, அவரை கண்டுக்கவும் இல்லை, அவருக்கு ஒரு மரியாதையும் பண்ணலை. 2 நாள் 3 நாள் அப்படியே இருந்தார் அங்க. யாரும் அவருக்கு விலை கூட கொடுக்கல. 3 நாள் கழிச்சு ஜனகர் விசாரிச்சார், எப்படி இருக்கார் சுகபிரம்மம்? வந்த பொழுது எப்படி மலர்ந்த முகத்தோட இருந்தாரோ அதே போல இப்பயும் இருக்கார். அப்படியா? துளி கூட கோபமோ கடுகெடுப்போ சிடுசிடுப்போ இல்லையா? ஒன்றும் இல்லை. சரி மந்திரி, நீங்க போங்க, அவர் கழுத்துல மாலை போடுங்க, உடம்பெல்லாம் சந்தனம் பூசுங்கோ, அழிச்சுட்டு வாங்க. ஜனகர் சொல்ல எல்லாரும் போய் அவருக்கு எல்லாம் பண்ணும். அப்பொழுதும் அதே முகம் அலர்த்தி. எப்பயாவது என் பெருமை தெரிஞ்சுதா, நான் யாருன்னு புரிஞ்சுதான்ற பெருமையோ அகம்பாவமோ அவருக்கு வரல. அந்த மாதிரி நம்ம கோஷ்டியினுடைய பொறுமை எவ்வளவுன்னு பட்டபத்திர சாயி பார்க்கணும்னு ஆசைப்பட்டார். சுகபிரம்ம மகரிஷியினுடைய பிரம்ம ஞானத்தை சோதனை பண்றதுக்காக ஜனகர் பண்ணா மாதிரி உங்களுடைய ஸ்ரத்தை, நம்பிக்கை, வினயம் இதை பார்க்கறதுக்கு பட்டபத்திர சாயியே பண்ண லீலை இது. ஆண்டாளம்மா, நீ ஜெயிச்சுட்டாய் ஆண்டாளம்மா. நாங்கள் தான் தப்பா பேசியிருந்தா மன்னிச்சோம். இல்லை காவல் காக்கிறவரே, உங்களால் இன்னும் ஒருபடி மேலே ஏறி இருக்கும். பகவத் தரிசன பிராப்திக்கு காத்துன்னு இருக்கணும்ன்ற ஒரு பெரிய பாடம் இன்னைக்கு கிடைச்சுடுத்து. வாஸ்தவம் தான் திருமங்கை. பண்டரிபுரத்தில் பார்த்துருக்கேன். ஆஷாட சுக்ல ஏகாதசி சமயத்தில் 24 மணி நேரம் 36 மணி நேரம்லாம் நிற்பா. திருமலையில் நிற்பார்கள். அதிசயம்தான். அந்த நிதானம்தான் வேணும். இந்த பாடம் ஒரு பெரிய பாடம் இன்னைக்கு கற்றுண்டேன். சரி, எல்லாம் உள்ள போங்கோ. சதச்சந்திரானனா, ரொம்ப சந்தோஷம்மா. எங்களுக்கு ஒரு பாக்கியம், கோலோகத்திலையும் இந்த மாதிரி காவல் காக்கிறவர்கள்லாம் இருக்கார்கள் நாங்கள் தெரிஞ்சுட்டோம். அடியேனுக்கு பாக்கியம். இன்னைக்கு கண்ணன் சொல்லி அனுப்பினான், உங்கள் கூட்டாளி பாசுரம் தான் அது. இதுதான் எனக்கு தெரியாது.
இப்பேற்பட்ட அனுபவம். பாங்கோடி பசங்களா, என்ன கொஞ்ச நேரம் காவல்காரன் காக்க வச்சுட்டானா? எல்லாம் இவன் தானே காக்க வச்சான். அது சரியா இருக்கு பாருங்க. இப்போ நீங்க வர எல்லாம் தயாராகி விஸ்வரூப தரிசனத்துக்கு நீங்க வந்தாச்சு. இன்னைக்கு யாருடி, யாரோ புதுசா இருக்காளே இவள். அவளா சதச்சந்திரானனான்னு பேர். யார் இவள்? இவள் கோலோக பிருந்தாவனத்தினுடைய வாயில் காப்பவள். ஓஹோ, ஜோர் ஜோர். அப்ப இன்னைக்கு இவ தான் பேசினாலோ பாசுரத்துக்கு? ஆமா, அவங்க கூட்டாளி பாசுரம்னு கண்ணனே சொல்லி அனுப்பினானா. அடடா, இது ஜோரா இருக்க. ஆண்டாள் அண்ணா சேவிச்சுக்கோ. அம்மா பாரு, சதச்சந்திரானனா உங்க கோலோக பிருந்தாவனத்தினுடைய கண்ணன் எப்படி இருக்கான், எங்க வட்டபத்திர சாயி எப்படி இருக்கான் பாரு. அவனே தான் இவர், இவரே தான் அவன். இப்படிதான் அழகா படுத்துட்டு இருப்பான். இந்த செங்கனி வாயும் அந்த செந்தாமரை கண்களும் அந்த செந்தாமரை பாதங்களும் கோலோக பிருந்தாவனத்தில் இப்படிதான் எல்லாரும் அவனை சூழ்ந்து நிற்பா. விஸ்ராந்தியா படுத்துட்டு இருப்பான், சிரிச்சுட்டு இருப்பான். அத்தனை பேர் அவனுக்கு கைங்கரியம் பண்ணுவா. அப்படியே இருக்கான். நின்ற கோலம், இருந்த கோலம், கிடந்த கோலம் எல்லாம் எங்க கோலோக பிருந்தாவனத்துல உண்டு. ஆண்டாள் இன்னைக்கு பாசனம் சொல்லி பண்ணே. இதோ நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே, கொடி தோன்றும் தோரணவாயில் காப்பானே, மணிக்கதவம் தாழ் திறவாய், ஆயர் சிறுமியரோமுக்கு அரைபறை மாயன் மணிவண்ணன் நின்னலே வாய் நேர்ந்தான், தூயோமாய் வந்தோம் துயிரழப்பாடுவான் வாயால் முன்னம் முன்னம் மாற்றாதே அம்மா நீ நேய நிலைக்கதவம் நீக்கேலோ ரெம்பாவாய். அடடா, காவல் காக்கிறவனுக்கு இவ்வளவு அழகான பாசுரமா? ஆண்டாள் ஒன்ன போல ரசிக்க யாரு? பட்டதே, பேர்பட்ட பாக்கியத்துல கொண்டு பகவான் அவர்களை வச்சிருக்கான். அது எவ்வளவு ஸ்ரத்தையோட இருக்கா. சுவாமி என்ன வாய்ப்பு கொடுத்திருக்காரோ, எந்த இடத்துல வச்சிருக்காரோ அந்த இடத்துல ஸ்ரத்தையோட நம்பிக்கையோட தன் கடமைகளை பண்றாள். கர்மண்யேவ அதிகாரஸ்தே மா பலேஷு கதாச்சன மா கர்ம பலஹேதுர்பூஹு மாதே சங்கோத்ஸ்வ கர்மணின்னு. இதுக்கே அவர்களுக்கு நமஸ்காரம். எத்தனை ஸ்ரத்தை இருக்கு. வாஸ்தவன்தான். கர்மத்தால் பெற்றேனோ ஜனகரை போலேன்னு அவ்வளவு அழகா அவர்களும் அந்த கைங்கரியம் பண்றா. சதச்சந்திரானனா, கோலோக பிருந்தாவனத்தை பத்தி கொஞ்சம் சொல்ல, நாங்கள்லாம் தெரிஞ்சுக்கிறோம். முதல்ல ஆரத்தி காட்டிடுறேன், அப்புறம் விஸ்ராந்தியா மற்ற பக்த ஜனங்கள் வந்திருக்கா, அவர்களுக்கும் எல்லாம் தரிசனம் எல்லாம் பண்ணி வச்சுட்டு கொஞ்ச நேரத்தில் நான் வரேன். எனக்கு எல்லாம் சொல்லு, நான் உனக்கு இந்த ஸ்ரீவில்லிபுத்தூரெல்லாம் சுற்றி காட்டுறேன். இந்த சேவார்த்திகளுக்கெல்லாம் நான் சேவை பண்ணுற சமயத்தை இந்த கோபாலசுந்தியை கூட்டிகிட்டு போ. தொணன்னு பேசுவா, ஆனால் எல்லா இடத்தையும் காட்டுவா. இந்த கோபாலசுந்தரி ஆமாம் எனக்கு சதச்சந்திரானனாக நிறைய கேட்கணும். என்ன மாடு மேய்க்கிறத பற்றி கேட்க போறியா? ஆமாம் திருமங்கை, அங்கே போனால் மாடாவது மேய்ச்சி பிழைச்சிக்கலாம் இல்லை, அங்கே போய் நீ ஏண்டி பிழைக்கணும், அங்கே மாடு மேய்க்கிறதே பிழைக்கிறது தான் திருமங்கை, நீ எதையானு சொல்லாத, நான் அவகிட்ட கேட்டுக்கிறேன். ராதே கிருஷ்ணா. ஆண்டாள் திருவடிகளே சரணம் சரணம் சரணம். ராதே கிருஷ்ணா.